கேம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேமிங்கில் ஒரு 4 வேரியண்ட்டில் ஒரு லேப்டாப் வந்திருக்கு. கேமிங் யூஸ் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து ப்ரோக்ராமிங் எடிட்டிங் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த லேப்டாப் நல்லா யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இதில் 4 மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசரில் வந்து ப்ரிடேட்டர் வந்திருக்கு. ஏசரில் வந்து ப்ரிடேட்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏசரில் வந்து நைட்ரோ 5 மாடல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் வந்து பெவிலியன் சீரீஸில் ஒரு கேமிங் மாடல். எம்எஸ்ஐ லேப்டாப்பில் வந்து ஒரு கேமிங் வேரியண்ட் லேப்டாப் 4 லேப்டாப் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப். ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் வந்து பெவிலியன் சீரியஸில் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் வந்து ரைசான் 5 வந்து பார்த்தீங்கன்னா 5600 ஹெச் ப்ராசர். ரேம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு. ஹார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா 512 GB வந்து NVMe SSD. ஸோ ரேமு ஹார்டிஸ்க் ரெண்டுமே வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா NVIDIAவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB 1650 கிராஃபிக் கார்டு இருக்குது. NVIDIA GeForce 1650 கிராஃபிக்ஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா AMD Radeonல இன்டெகிரேட்டட் 4 GB கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 37,500 வரும். வித் அடாப்டரோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது இந்த லேப்டாப்பு. ஹெச்பி பெவிலியன் மாடலு. ரைசான் 5 16 GB ரேமு 512 GB NVMe 1650 NVIDIA கிராஃபிக்ஸு ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா AMD கிராஃபிக்ஸ் வந்து 4 GB இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் ஸ்க்ரீனு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 144 ஹெட்ஸில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய டிஸ்பிளே. 144 ஹெட்ஸ் டிஸ்பிளே. ஒரு ப்ரைஸ் வந்து 37,500. ஸோ எதுவும் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.